நண்பா தளபதி ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இவனுங்களை எதை கொண்டு அடிக்கிறதுனே தெரியல. செருப்பு கொண்டு அடித்தா வந்து செருப்புக்கே அசிங்கன்ற அளவுக்கு வந்து எதை கவ கொண்டு அடித்தாலும் வந்து இவனுங்க திருந்த மாட்டானுங்க போல். ஏன்னா அந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு வந்து தளபதி மேலே வந்து ஒரு கெட்ட பேர் வரும், அதை வச்சு வந்து தளபதியை ஒழிச்சிடலாம் அப்படின்ட்டு வந்து டிஎம்கேவும் அந்த கட்சிக்காரங்க நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து மக்களே வந்து செருப்படி கொடுக்குற மாதிரி வந்து டிஎம்கே ஆட்சி தாங்க தப்பு, போலீஸ் தாங்க வந்து பாதுகாப்பு கொடுக்கல, இது அரசோட வந்து குறைதாங்க அப்படின்ற மாதிரி வந்து கரூர் மக்களாக இருக்கட்டும், தமிழ்நாட்டில் இருக்க பொதுமக்களாக இருக்கட்டும், பாதிக்கப்பட்ட ஃபேமிலி அந்த மக்களாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து டிஎம்கே குறை சொல்லிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. இதை பொறுத்துக்க முடியாமல் வந்து நிறைய இன்ஃப்ளூயன்ஸராக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமோட இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கட்டும், ட்விட்டர்லையா இருக்கட்டும், ஃபேஸ்புக்லேயே இருக்கட்டும், நடிகர்களாக இருக்கட்டும், அரசியல்வாதியாக இருக்கட்டும், நிறைய பேர்த்துட்டு வந்து பேமெண்ட்லாம் வாங்கிட்டு வந்து அவதூறு பரப்புறது வந்து ஒரு பொழப்பாக வச்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இந்த எடிட் பண்ணி வந்து ஃபோட்டோஸ்லாம் வந்து கேவலமாக வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. பண்ண தெரிஞ்ச எடிட்டரை கொடுத்தா வச்சு ஒழுங்காக பண்ணுவான், அதையும் தப்பாக அசிங்கமாக வந்து ஜெமினிட்லாம் கொடுத்து வந்து ஏஐ வச்சுலாம் எடிட் பண்ணி அதில் வாட்டர் மார்க்கை கூட வந்து எடிட் பண்ண தெரியாமல் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி தான் வந்து நம்ம சூரியனை வந்து அரண செருப்படி வந்து கொடுத்துருக்காரு. சில நடிகர்கள் வந்து சொல்லாத விஷயத்தெல்லாம் வந்து சோசியல் மீடியாவில் வந்து அவங்க பேசினாங்க, அவங்க அந்த கருத்து தெரிவித்தாங்க அப்படின்னு வந்து சொல்லி நிறைய ஃபோட்டோஸ் அப்படின்றது வந்து ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படி தான் வந்து சூரி வந்து சொன்ன மாதிரி வந்து ஒரு ஃபோட்டோஸ் அப்படின்றது சோசியல் மீடியா வந்து பரப்பி போட்டிருக்காங்க. அதில் சூரிய என்னவா சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்து பேரழிவோ பெருந்துயரமோ ஒரு அரசியல் கட்சி அன்றாடம் எப்போதும் மக்களிடம் நிற்க வேண்டும், ஆனால் ஒரு குறிப்பிட்ட கட்சி அதன் அலுவலகத்திற்கு பூட்டு போட்டுவிட்டு அதன் தலைவரோ பனையூரில் பதுங்கி கொண்டார் நடிகர் சூரிய அப்படின்ட்டு வந்து ஒரு ஃபேக்கான எடிட்டை வந்து போட்டிருக்காரு. அதை வந்து ஒருத்தர் ட்விட்டரில், அதாவது எக்ஸ் வலைதளத்தில் வந்து போட்டிருக்காரு. சபாஸ் பனையூர் தற்கூரிய பொழந்து இருக்கிறார் சூரியன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காரு. இதை பார்த்துட்டு காண்டாய் பண்ண நம்ம சூரி வந்து செருப்பை கட்டி வந்து கவ்வ அடித்த மாதிரி வந்து ரிப்ளை பண்ணியிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, தம்பி, தவறான தகவலை பரப்புவது எப்போதும் சமூகத்திற்கு தீங்கையே தரும், ஆகையால் நம்முடைய ஒவ்வொரு செயலும் நிதானமும் முதிர்ச்சியும் காட்டுவோம், இந்த சமுதாயம் நல்ல மாற்றங்களை பெற தகுதியானது, அதனால் நன்மையும் அன்பையும் பரப்புவதில் உங்கள் சிறந்ததை செய்யுங்கள், எனக்கும் பல வேலைகள் உள்ளன, நீயும் உன் வேலையை போய் பார்த்துட்டு இருடா அப்படின்ற மாதிரி வந்து மகா அரண செருப்படி கொடுத்துருக்காங்க. சூரிய மட்டும் கிடையாதுங்க, இந்த மாதிரி வந்து நிறைய நடிகர்கள் சொன்னாங்க, நடிகை சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்கன்ட்டு அவங்களுடைய சொந்த டயலாகே இல்லாமல் இவனுங்களா எடிட் பண்ணி கேவலமாக அந்த மாதிரி வந்து சம்மந்தப்பட்டவங்கள்டேருந்து மரண செருப்படி வாங்கி கேவலப்பட்டு நின்றுட்டு இருக்காங்க. ஸோ இந்த அசிங்கம் தேவையா குமார் உனக்குன்ற மாதிரி தான் வந்து டிஎம்கே ஐடி விங்கு டிஎம்கே சைட்லேருந்து இந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நல்ல விஷயம் நான் வந்து சொல்கிறேன், தளபதி விஜய் வந்து இன்னும் ஓரிரு நாள், இன்னும் 2-3 நாளில் வந்து தளபதி கரூருக்கு போகிறாரு, இது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அது மட்டும் கிடையாது, அடுத்த மாதத்துலேருந்து திரும்பவும் சுற்றுப்பயணம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. இந்த ஒரு தகவல் அப்படின்றது வந்து டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கும் எதிர்கட்சிகளாம் வந்து புளியை கரைச்சிட்டு இருக்கோம். ஸோ இந்த செருப்படி பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றது மறக்காமல் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தளபதி வந்து நம்ம கரூர்லையும் பார்க்கலாம், இன்னும் கொஞ்ச நாள் வந்து சுற்றுப்பயணத்துலையும் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.